ஹலோ மக்களே, வெல்கம் பேக். 5 நாள் 5 ஆடியோ ப்ராடக்ட் சீரியஸில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ப்ராடக்ட் போட்டில் இருந்து தாங்க. ஸோ அண்டர் 1000 ருபீஸில் போல்ட்டு இந்த மாதிரி நிறைய பிராண்டு ட்ராவல் பண்ணாலும் போட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஆக்சுவலாக அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஹெட்ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு மாதமாக டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இது. பிகாஸ் இதுவும் ஒரு அண்டர் 1000 ருபீஸ் ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக இது மிந்த்ராவில் ஆஃபரில் 750 800லாம் கிடைக்குது. ஜென்ரலாக விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 900க்கு விற்கிறாங்க. போட்டோட ஏர்டாப்ஸ் 163. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே 2 உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. முடிஞ்ச அளவுக்கு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. இந்த வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது ஒன்று பக்ஸ்பரி தாவங்கள். ஜென்ரல் நம்மளோட ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ மாதிரியே பில்ட் அண்ட் டிசைன். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நமக்கு பிளாக் கலர் பிடிக்குங்க. ஐ எம் பிளாக் வெரியன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் எல்லா ப்ராடக்ட்டுமே பிளாக் முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவேன். அதனால தான் என் ப்ராடக்ட் எல்லாமே பிளாக்காகவே இருக்குது. ஸோ போட்டோட ப்ராடக்ட் இது தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்பிள் டிவைசஸ் மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஹிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சர்ப்ரைஸாக போட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா அந்த 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு பிரச்சனையை நான் பார்த்தேன் அப்படின்னா, இது கிளாஸியாக இருக்குது. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் நடக்குது. அது ஒரு குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு குறையாக ஃபீல் ஆகும். 1 மாதத்தில் எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதில் குறைன்னு கிடையாது. ஆனால் என் கைரேகை மொத்தமாக இதில் தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கைரேகையை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இதை எடுத்துகிட்டு போனால் போதாங்க, என் கைரேகை கிடச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து பில்டில் வந்து வேறு எங்கேயும் குறை வைக்கல. ஆக்சுவலாக அவன் பண்ண ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்ன தெரியுமா, எல்இடி லைட்டை சார்ஜிங் போர்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கான் பாருங்கள். அங்கே நிற்கிறாங்க போட்டு. ஏன் அங்கே வச்சான்னு தெரில. பட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க, இவன் மட்டும் பாட்டமில் வச்சுருக்கான். அது ஏன்னு எனக்கு தெரில. பிகாஸ் டைப் சி போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த லைட்டே இருக்கும். அது ரொம்ப குட்டியாக பிளிங்காக எரியுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சார்ஜ் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் திருப்பி பார்த்தா தான் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மற்றபடி இந்த ஃபிட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் காதில் எடுக்கிறதா இருக்கட்டும், வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு லைட் வெயிட் ப்ராடக்ட் தான் இது. ஸோ ஓவராலாக வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிராம்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், கேஸும் பட்ஸும் சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து கையில் எடுக்கும்போது வந்து ரொம்ப வெயிட்டான ஃபீல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் காலில் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, இல்லை ஜிம்மில் எதனா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பேக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. ஸோ பில்டும் சரி, டிசைனும் சரி, இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. காதில் ஃபிட்டிங்கும் சரி எனக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்சி எதுவும் கிடையாது. ஜென்ரலாக அந்த ப்ரைஸிங்க்கு உண்டான ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக இதில் இருக்குதாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் வைக்கிறது போகிறது அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டில் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஃபிட்டிங் நல்லாவே இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இந்த செக்மெண்ட்டில் இருக்க நேற்று போட்ட வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை விட இது ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றதான் இங்கே நான் சொல்கிறேன். சரிப்பா, ஜென்ரலாக நீ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணும்போது 2 விஷயம் சொல்லுவல்ல, அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒன்று கால் குவாலிட்டி, இன்னொன்று சவுண்ட் குவாலிட்டி. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி வைக்கிறேன். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் நான் சவுண்ட் குவாலிட்டி தான் முதல்ல பார்க்குறது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, சர்ப்ரைசிங்லி போட் வந்து இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ண மொபைல் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டோவில் தான் ட்ரை பண்ணேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டோ தான் ட்ரை பண்ணது. ஸோ ஒரு 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days என்னோடய ப்ரைமரி டிவைஸாக இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுவேன் நான் பஸ்ஸில். ஸோ அந்த இடத்துல வந்து பாட்டு கேட்கும்போது எனக்கு இந்த செக்மெண்ட்டில் நான் ரொம்ப வெறுத்து போகிறது என்ன தெரியுமா, இந்த டிரைவரை கொடுத்துட்டு டம்முன்னு அடிக்கிற மாதிரி பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இவங்க பண்ணலை. பர்ஃபெக்டான பேஸ் இதில் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ் இருந்தால் பிடிக்காதுங்க. தம்முன்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டு கேட்கவே தோணாது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கும்போது நான் இதில் என்ன பாட்டு கேட்டாலும் அந்த பாட்டில் பேஸ் இருந்தால் மட்டும்தான் பேஸ் இருக்கும். நீங்கள் பழைய பாட்டு கேட்கும்போது வோக்கல்ஸ் நல்லா கேட்கும். இந்த வாய்ஸ் இறையிறது, நான் வந்து ஒரு 80% வால்யூம் வச்சு கேட்குறேன், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகுறது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை.
நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலுமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியை கொடுக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த சவுண்ட் சர்ப்ரேஷன்ஸ்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் நானும் அதை எதிர்பார்க்கல. அண்டர் 1000 rupees அப்படின்றத மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒர்த்தான டிவைஸாக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். போட்டோட ஏர்டாப்ஸ் 163. ஸோ பாக்ஸும் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஸ்பெக்கே போட்டு வச்சுட்டுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் ஆக்சுவலாக நான் சவுண்ட் குவாலிட்டியில் எதுவுமே குறையாக ஃபீல் பண்ணல. பாக்ஸ் கண்டென்ட்லையும் நான் எதுவும் குறையாக ஃபீல் பண்ணல. அதே ஸ்டிக்கரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவல் பொதுவாக வந்து நம்ம படிக்கவே மாட்டோம். ஆனால் வந்து இதில் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனே போட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்கேயும் போய் வெளியே தேடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கனெக்டிவிட்டியில் எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இதில் ப்ளூடூத்தோட 5.1 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது 10 meters. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கனெக்டிவிட்டியில் எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் ஒன்றும் 30 மீட்டர் தள்ளி போய் நான் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஸோ பேக்கெட்டில் வைக்க போகிறேன், காதில் வச்சு பாட்டு கேட்க போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கால் குவாலிட்டி. ஸோ இந்த கனெக்டிவிட்டி பேசும்போது கால் குவாலிட்டியை பற்றி பேசி ஆகணும்ல. இந்த செக்மெண்ட்டில் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல கால் குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சர்ப்ரைஸாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ காதில் வச்சுட்டு நான் வந்துட்டுருக்கேன், நான் பேசுகிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை சேர்த்து பேசலாம். நாய்ஸ் கேட்குது, நாய்ஸ் கேட்காம இல்லை. ஆனால் நாய்ஸ் கேட்டாலும் அது வந்து அடுத்தவங்கள வெறுப்பேற்றாத மாதிரி ஒரு அந்த இடத்துல வேலை செய்யுது அப்படின்றது தான். இதில் பாக்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, இந்த கால் பேசுறதுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ENX டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோட ஒரு டெக்னாலஜி. ஸோ இது வந்து போட்டோட எல்லா டிவைஸ்லையுமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் வேலை செய்யும், ஒரு சிலது வேலை செய்யாது. ஆனால் இதில் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் கால் பேசுறதுக்காக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் இன்டோரில் பேசுனீங்கன்னா கிளியராக கேட்குது. அவுட்டோரில் பேசும்போது மட்டும் ரொம்ப நாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாகும். நீங்கள் நார்மலாக நீங்கள் காலில் வாக்கிங் போகிறீங்க, பஸ்ஸு போகுது, கார் போகுது, ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஃபுல் டிராஃபிக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். வின் நாய்ஸ் அதிகமான இடத்துல பேசினாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்க போகுது. ஃபைனலாக பேட்டரி லைஃப். ஸோ இதில் 300 mAh கேஸும் 30 mAh வந்து பட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இவங்க கிளைம் அப் டு 40 hours. ஆனால் இண்டிவிஜுவலாக எனக்கு 4.5 hours வந்ததுங்க. அப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா 17 to 20 hours வரைக்கும் இதில் உங்களால் கேரி பண்ண முடியும். நல்ல பேட்டரி லைஃப் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 hours கிடச்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருக்க ஒரு டிவைஸ் தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ உங்களுக்கு இந்த டிவைஸ் ஒரு ஒர்த்தான ஃபீல் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுக்கும்போதும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் சரி, இதை ஹேண்டில் பண்ணும்போதும் சரி, நீங்கள் எங்கேயுமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்து பார்க்கும்போது பிரச்சனைன்ற ஒரு விஷயத்த பார்க்க மாட்டீங்க அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஐபி ரேட்டிங்லையும் IPX5 தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி கிண்ணி என்ன பட்டுச்சுன்னா தப்பிச்சிக்கும். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில் முக்கி எடுத்து விளையாடுறது, மழையில் போய் விளையாடுறது இதெல்லாம் பண்ண முடியாது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிம்மில் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வெட் ஆகிறத இதனால் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்வெட் ஆகுது, அந்த ஸ்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனில் போடும்போது பிரச்சனை வராமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கிறது. மற்றபடி இதில் வேறு எதுனா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 minutes நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 90 minutes ஆஃப் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 minutes சார்ஜ் போட்டு 30 minutes வரைக்கும் நான் ப்ளேபேக் பண்ணேன். 90 minutesலாம் நான் ப்ளேபேக் பண்ணலைங்க, ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சி அந்த இடத்துல நான் போட்டு பாட்டு கேட்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் 30 minutes மட்டும் ட்ராவல் பண்ணேன், அந்த இடத்துல செக் பண்ணேன். ஸோ உண்மையாலே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இதில் டச் கண்ட்ரோல் ஒழுங்காக வேலை செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ இதில் இருக்கிறதே 3 விஷயந்தான். டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, லாங் ப்ரெஸ்ஸு. டபுள் டேப் பண்ணிங்கன்னா சாங் மாறும், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் போகும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும். இதே கால் வந்துச்சுன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணி பேசலாம், இல்லை ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க அந்த டச் கண்ட்ரோலு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மிக்ஸ்டு ஃபீலிங் வருதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 80% ஒழுங்காகவே ஒர்க் ஆச்சு. அந்த 20% கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ஸோ டச் ஏரியாவும் பார்த்திங்கன்னா இதில் நல்லா தெரிகிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் மோர் தென் என் ஆஃப் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபியூச்சரும் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த போட்டோட ஏர்டாப்ஸ் 163 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கானதாக ஆக்கிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்காக இந்த ப்ராடக்டை வின் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.